Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கொடைமிளகாய் சாதம். இதுக்கு வந்து என்ன 150 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம சாதத்தை வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். 2 கொடைமிளகாய் எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய். இது அதாவது காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் வந்து லைட்டா வந்து தூவி விட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 2 கொடைமிளகாய் எடுத்துக்கிறோம். இந்த இதெல்லாமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஒயிட்டா இருக்குறதையும் கட் பண்ணிருங்க. சீடும் தேவையில்லை. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலருக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். பொன்னிறமாக இருக்கட்டும். இது கூட நம்ம பூண்டு வந்து ஃப்ளேவருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பூண்டை வந்து ஒரு 5-6 பூண்டை வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டு ஆட் பண்ணனா கொடைமிளகாய் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இஞ்சி ஆட் பண்ண வேண்டாம், பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் 2 நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா கிறிஸ்பி ஆயிடணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். பச்சையாக இருந்ததுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பூண்டு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சாதத்துக்கு தேவையானதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கொடைமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அப்போ என்ன, அந்த கொடைமிளகாயோட டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சம் சாப்பிட்றப்ப என்ன, கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து கொடைமிளகாயில் தக்காளி போட்டால் பிடிக்கும். தக்காளி போடணுன்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதாவது ஷைனிங்காக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாம். நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. கொடைமிளகாய் சாதம் ரெடி ஆயாச்சு. சுவையான கொடைமிளகாய் சாதம் ரெடி. கொடைமிளகாய் சாதம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து கட்டாயம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது என்ன, கொடைமிளகாயில் வந்து கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது. இதை வந்து குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. புறத்தோற்றத்தில் குன்றிமணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவராக காணப்பட்டாலும் உள்ளத்தின் குன்றிமணியின் மூக்கு போல கருத்திருப்பவரும் உண்டு.